கிழவன் நம்மளை பார்த்துதான் விலவிலத்து போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அம்மா கிட்ட நம்ம யாருன்னு சொல்லிட்டா நாம இந்த ஜென்மத்துக்கு சுவடியை உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டணும். அப்போதான் அந்த சுவடி நம்ம கைக்கு வரும். ஐயோ சுவாமி சுவாமி என்னாச்சு சுவாமி? ஐயா 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 துடிக்கிறாரு. செல்வம் உள்ள போய் தண்ணி கொண்டா சீக்கிரம். சுவாமி ஐயா ஐயா என்னாச்சு ஐயா? ஏன் இப்படி துடிக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. சுவாமி ஐயா பயப்படாதீங்க ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கிறேன் ஐயா, நான் இருக்கிறேன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஐயா, நான் இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. முத்தையா முத்தையா ஐயா 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 எங்களை விட்டு போயிட்டீங்களா ஐயா? போயிட்டீங்களா ஐயா? ஐயா ஐயோ ஐயா ஐயா அந்த லீ இந்த போர்டை மாத்துனத நாம எப்படி கவனிக்காம போனோம்? சரி, நாம வழிமாறி போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணதும் ஒரு நல்லதுக்கு தான். நாம வழிமாறி போனதுனால நமக்கு தெய்வ தரிசனம் கிடைச்சிருக்கு. மத்தவங்க வழிமாறி போனா கஷ்டமெல்லாம் வந்து சேரும். வேண்டாம், இந்த போர்டை சரியா மாத்தி வைப்போம்.
அம்மா அம்மா கண்ணா, அழாதடா செல்லம். அம்மாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அம்மா, அந்த பொம்பளைய பேய்னு சொன்னா அப்பா நம்ப மாட்டேங்கிறாருமா. பேய்னு சொன்னதுக்காக அவ என்ன அடிக்கிறாம்மா. என்னையும் எலும்பு கூட மாத்திருவேன்னு சொல்றாம்மா. அப்படியாவது என்னை எலும்பு கூட மாத்தட்டும்மா. அழாதடா கண்ணா, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் சீக்கிரமே வரும். நீ போய் அப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வா, நாம நடந்ததெல்லாம் சொல்லலாம். அம்மா, நான் போய் அப்பாவை அழைச்சிட்டு வரேம்மா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. என்னப்பா? அப்பா, அங்க அம்மா வந்திருக்காங்கப்பா. டேய், அம்மா தான் இங்க தூங்குறாளே. இவங்க அம்மா இல்லப்பா, நம்ம அம்மா அங்க இருக்காங்க. டேய், என்னடா உளர்ற? ஆமாப்பா, நான் சொல்றது உண்மைப்பா. வந்து பாருங்கப்பா. வாங்கப்பா வாங்கப்பா. என்ன கண்ணா, தூங்கவே விட மாட்டேங்கிற. வாங்கப்பா வாங்கப்பா வாங்க. டிஸ்டர்ப் பண்ற? வாங்கப்பா வாங்க, அம்மாவை காட்டுறேன். வாங்கப்பா, அம்மாவை டேய், காட்டுறேன். எங்கடா கூட்டிட்டு போற? வாங்கப்பா காட்டுறேன். வாங்கப்பா. தூங்க விட மாட்டேங்கிறியாடா? அங்க பாருங்கப்பா. என்னங்க? எலும்பு கூடு இல்ல, பேய் 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 பேய். இல்லப்பா, அது நம்ம அம்மாப்பா. இல்ல என்னங்க, நான் உங்க கங்காங்க. இல்ல, நீ என்னோட கங்கா இல்ல, பேய் தான். இல்லங்க, என்ன நம்புங்க, நான் பேய் இல்லங்க, உங்க கங்கா. பேய் பேய். என்னங்க? ஐயோ, பேய் 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 பேய்ங்க. அடி பாவி, இப்படி திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டியேடி. என்ன பழி வாங்கிட்டியே, நீதான் பேய். இவ்வளவு நம்பாதீங்க, கண்ணை சொல்றதுதான் உண்மை. இவதாங்க பேய். ஆமாப்பா, ஆமா, இதுதான் பேய். இல்லங்க, இந்த பேய் இந்த எலும்பு கூட என் குரல் மாதிரி பேசுது. அதுக்கு நம்ம புள்ளைய சேர்த்து பேசுறான். வேண்டாங்க, இனிமே இங்க இருந்து ஆபத்து. வாங்க, நம்ம மந்திரவாதி பைரவனை போய் பார்க்கலாம். வாங்க. எனக்கு வேணாங்க, போகாதீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, பேய் பயப்படுத்த பாத்தீங்களா? வாங்க வாங்க, நம்ம புள்ளைய காப்பாத்த வேற வழி இல்லங்க. வாங்க. இல்லப்பா, நான் வரல, டேய், நான் வரல. நீ வாய் மூடுறா, பேசாம இரு. நீ வா, பாப்பலாம். வாங்க. வா. எனக்கு வேணாங்க, போகாதீங்க. சொன்ன கேளுங்க, வேணாங்க. வா, சீக்கிரம் வா. எனக்கு வா. ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க. வாங்க, வா. வேணாங்க, நம்ம புள்ளைய கூட்டிட்டு போகாதீங்க. அவ பேய்ங்க, அவளை நம்பாதீங்க. என்னங்க? ஐயோ கடவுளே. பைரவா, நாங்க தூங்கிட்டு இருந்தோம், வீட்டுல திடீர்னு பேய் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? பேய் வந்துதா? அப்பா, அது பேய் இல்லப்பா, நம்ம அம்மாப்பா. டேய், வாய் மூடுறா. பைரவா, வீட்டுக்கு வந்தது எலும்பு கூடு தான். ராத்திரி எல்லாரையும் பயமுறுத்திருச்சு. நீதான் அதை எப்படியாவது விரட்டணும். பேய் பிசாசு மேல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. இப்ப வந்து பேய் பிசாசுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. இது பாரு பைரவா, எனக்கு நம்பிக்கை இருக்க இல்லையோ, எங்க வீட்டுக்கு எலும்பு கூடு வந்தது. என் 2 கண்ணாலே பார்த்தேன். அதான் உண்மை. இப்ப நீ வந்து விரட்ட போறியா இல்லையா? என்னங்க பாத்துட்டு இருக்க? வாய் திறந்து ஏதாவது பேச. அது வந்துங்க, பயத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆம்பளை நீங்களே பயப்படுறீங்க, பாவம் பொம்பளை, அவங்களுக்கு எப்படி இங்க பேச்சு வரும்? இருங்க, எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு தர, எடுத்துட்டு போய் வீட்டுல கட்டுங்க.
பயப்படாம போங்க. நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து யாகம் வளர்த்தி அந்த எலும்பு கூட்ட ஒரே அடியா விரட்டி விடுறேன். போங்க. ரொம்ப நன்றி பைரவா, நாங்க வரோம். ஏய் கங்கா, எலும்பு கூட வந்து என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறியா? உனக்கு நான் கட்டு போடுறேன். எவ்வளவு கோரமான சாவு! வாழ்ந்த வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணாத 4 பேருக்கு நல்லது பண்ண அந்த ஞானிக்கா, ஐயோ ஐயோ, இப்படியா ஒரு முடிவு வரணும்? சமாதியில உட்கார்ந்து தெய்வத்தோட தெய்வமா ஐக்கியமா இருக்க வேண்டிய ஒரு துறவி பாவப்பட்ட ஜீவனை போல மண்ணில் விழுந்து துடிச்சு அவட என்னதான் இந்த ஜென்மத்தில் நீதி, நேர்மை, தானம், தர்மம்னு நம்ம வாழ்ந்தாலும் பூர்வ ஜென்ம பலாபலன்னு ஒன்று இருக்கே, அது எப்படி நம்மளை விடும்? பாவங்கிற வார்த்தையை சொல்றது பாவமா நினைக்கிற ஒருத்தர் எப்படி பூர்வ ஜென்மத்துல மட்டும் பாவம் பண்ணிருக்க முடியும்? பாவமோ புண்ணியமோ, மரணங்கிறது சாஸ்வதம். அதுக்காக எதையும் யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. வீதி முடிஞ்சு போச்சு, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் விட்டுட்டு போன கடமையை நாம் தொடர்ந்து செய்கிறது தான் அவர் மேலே நாம் வச்சிருக்கிற அபிமானத்துக்கு அழகு. உயிர் பிரியிற அந்த நேரத்தில் முத்தையா பிள்ளையை கை காட்டி முத்தையான்னு ஏதோ நம்ம குரு சொல்ல நினைச்சாரு. ஆனால் அதுக்குள்ளே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. குருஜி காரணம் இல்லாம ஒருத்தரோட பேரை உச்சரிக்கவே மாட்டாரே. ஒருவேளை இவருக்கு உதவி செய்ய சொல்லத்தான் அம்மாவையே அழைச்சாரோ என்னவோ. சொல்லாத வார்த்தைகளுக்கு நாம என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? கண்டிப்பா குருஜி அத நல்ல அர்த்தத்தோட தான் சொல்லியிருக்காரு. அவரு இவர் பேரை சொல்லி அழைச்சி எனக்கு கை காட்டினது இவருக்கு உதவி செய்ய சொல்லத்தான். ஐயா, நீங்க அன்னைக்கு உங்க பிரச்சனைய சொன்னப்பவே நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் நினைச்சேன். ஆனா அப்பவும் சரி இப்பவும் சரி, பௌர்ணமி முடியாம நான் சுவடிய தொடுற நிலைமையில இல்லை. இருந்தாலும் பௌர்ணமி முடியறதுக்குள்ள உங்களுக்கு எந்த கெடுதலும் வராம பாதுகாக்க வேண்டியது ஏன் கடமை. அதுதான் நான் என் குருவுக்கு செலுத்துற அஞ்சலி. ரொம்ப நன்றிம்மா. பௌர்ணமி முடிகிற வரைக்கும் நான் காத்திருக்கேம்மா. நீங்க என் கண்ணு முன்னாடி இருந்தாதான் நான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்க முடியும். அதனால நீங்க இங்கேயே தங்கிக்கங்க. சரிம்மா, இதை விட பாதுகாப்பான இடம் கடவுளுடைய காலடியில் கூட கிடையாது. நாங்க இங்கே தங்கிக்கிறோம்மா. சிவகாமி, இவங்க இங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுமா. சரிங்கம்மா, வாங்க. ஏங்க, நீங்களும் கூட போய் அவங்கள பார்த்துக்கங்க. சரி அவட. ஈஸ்வரி பராசக்தி, நாமளும் எவ்வளவு தூரம் தான் நடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சிவனேஸ்வரம் வந்த பாடு இல்லையே. எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே. சரி, எவ்வளவு தூரம் இருந்தா என்ன, நாம போய் தானே ஆகணும்.
சிவனேஸ்வரம் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்பாடா, ஒரு வழியா சிவனேஸ்வரம் வந்து சேர்ந்தாச்சு. ஆண்டவா, இங்கேயாவது எந்த பிரச்சனையும் இல்லாம அருள் வாக்கு ஆவுடை அம்மா கிட்ட இருந்து ஓலைச்சுவடியை வாங்கி படிக்க நீதான் அருள் புரியணும்.